நம்முடைய வாழ்க்கை. அப்படிதானமா? இயேசு என்னை அன்பு செய்கிறார், என்னை தொடுகிறார், என்னை நேசிக்கிறார், என்னை பாதுகாக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் நம்ம இதில் ஜோரா கைதட்டுங்க பாப்பா. வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை. பாட்டிமா 1 கோடி ரூபாய் பணத்தை பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு கோடியா? 1 கோடி வாழ்க்கையில பார்த்ததே இல்லப்பா. ஆனா போய் பாருங்க, விராட் கோலி இந்த பணத்தை இந்த கேள்வியை நான் கேட்கிறேன்னா 1 கோடி ரூபாய் சரி சும்மா சாதாரண சொல்லு. அவர் தூக்கி 1 கோடியில தூக்கி அறியுமா? சச்சின் டெண்டுல்கர் இருக்கும், மகேந்திர சிங் தோனி கிட்ட, ரஜினிகாந்த் கிட்ட இருக்கும், முக ஸ்டாலின் கிட்ட இருக்கும், எடப்பாடி கிட்ட இருக்கும். எல்லாமே பணம் வச்சிருக்காங்க, பொருள் வச்சிருக்காங்க. ஆனால் மகிழ்ச்சி இருக்குதா? சந்தோஷம் இருக்குதா? அமைதி இருக்குதா? இதுதான் என்னுடைய கேள்வி. ஒவ்வொரு இரவும் நம்முடைய பணத்தை குறிச்சு பாதுகாத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தூங்குறது கூட கிடையாது, தெரியுமா? ஆனா தகப்பன் நம்மள அப்படி விடல. எப்படி வச்சிருக்கிறாரு? சந்தோஷமா நிம்மதியா நம்மள படுக்க வைக்கிறார், உறங்க வைக்கிறார். ஆனா அமைதியை கொடுத்திருக்கிறார். இயேசுவுக்கே புகழ். உட்கார்ந்து வருகிறான் 2 பேருமே ஆசிரியர்கள். ஆனா பிள்ளை இல்ல. என்னத்த சம்பாதிச்சு என்னத்த ஆண்டிட்டு போறாங்க? கவலை. என்கிட்ட கோடி கணக்கில் பணம் இருக்குது, ஆனா பிள்ளை இல்ல. அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா ஆண்டவர் என் பிள்ளை செல்வத்தை எப்படி தடுத்துட்டாரு. ஆனா அந்த வாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். இயேசுவுக்கே புகழ். விஜய் ஆண்டனி நடிகர் தெரியுமா? விஜய் ஆண்டனி தெரியுமா? இருக்கான். அவருடைய பிள்ளை சமீபத்தில் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஹேங் பண்ணி தூக்கு மாட்டி தொங்கிருச்சுங்க, செத்து போச்சு. அந்த அம்மா கிட்ட இல்லாத பணமா? அந்த அம்மா கிட்ட இல்லாத வீடா? சும்மா ஸ்விம்மிங் பூல், வீட்டுக்குள்ள ஸ்விம்மிங் பூல் வச்சிருப்பாங்க. அப்பேற்பட்ட இடம், அப்பேற்பட்ட பணம் எல்லாருமே அந்த குடும்பத்துல இருந்துச்சு. ஆனா அந்த அம்மாவுக்கு, அந்த பிள்ளைக்கு, அந்த பெண்மணிக்கு சந்தோஷமா இருந்துச்சா? இல்ல. அந்த அம்மா என்ன பண்ணுச்சு? தூக்கு மாட்டி தொங்கிருச்சு, செத்தா போயிருச்சு. சமீபத்துல ஒரு வருடத்துக்கு முன்பாக கோயம்புத்தூர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி, டிஐஜி சொல்லுவாங்கல்ல, போலீஸ் அதிகாரி, துப்பாக்கி எடுத்து தன்னை தானே சுட்டுக் கொண்டு இறந்து போனார். எல்லாம் உண்மை செய்தி, யூடியூப்ல இருக்குது, செய்தித்தாள இருக்குது, நீங்க போய் படிச்சு பார்க்கலாம். அவர்கிட்ட இல்லாத அதிகாரமா? அவர்கிட்ட இல்லாத செல்வமா? அவர்கிட்ட இல்லாத சொத்தா? அப்படி போய் நின்னாருன்னா என்ன செய்வான்? தலைப்படிப்பான், எஸ் ஆகுவான். அப்பேற்பட்ட அதிகாரி மாடி வீட்டுல இருக்கிறார். 1 மாடி வீடு இல்ல, 2 மாடி வீடு இல்ல, ஏகப்பட்ட மாடி வீடுகள், ரிசார்ட்ஸ், ஹோட்டல்ஸ் அப்படி வச்சிருக்கான் எல்லாமே. ஆனா மனசுல அமைதி இல்ல. அன்னைத்தானே சுட்டு கொண்டு செத்து போனான் அன்புக்குரியவர்கள். ஆனா கடவுள்
பழக்கங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், சாராயம் பிடிச்சுக்கிட்டு இருக்கோம், பீடி பிடிச்சுக்கிட்டு இருக்கோம், போதை வஸ்துவை வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்வாரு? கண்டிப்பாரு விட்டுறா தங்கம், உன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிடும், நீ வாழணும், இன்னும் 40 ஆண்டு 50 ஆண்டு வாழணும்டா, விட்டுரு, சாராயத்தை விட்டுரு, பீடி சிகரெட்டை நிப்பாட்டிரு, வெத்தலை சீவல் போறதை நிப்பாட்டிரு, புகை பழக்கத்தை விட்டுரு, போதை வஸ்துவை எடுத்து உள்ள சொல்லுற பாரு, அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிடா அப்படின்னு தகவல் என்ன செய்வாரு? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் கெஞ்சினார், கதறார், விட்டுறா விட்டுறா விட்டுறா. ஆனா நம்ம பையனா பிசாசு என்ன செய்ய மாட்டேங்கிறான்? விட மாட்டேங்கிறான். பிசாசு விட மாட்டான். சில பேரு பிசாசுடைய வலைக்குள்ள உள்ள புகுந்து செத்தே போயிட்டாங்க. அவங்க பிசாசு ஒண்ணும் செய்யாது, அவங்க செத்துட்டாங்க. ஆண்டவர் கைவிட்டார் பாத்தீங்களா? அவங்க செத்தே போயிட்டாங்க. அவங்க பிசாசு ஒண்ணும் செய்யாது. ஆனா நம்மளதான் பிசாசு என்ன செய்யும்? சோதிக்கும். நமக்கு தான் பிசாசு என்ன செய்யும்? பல கஷ்டங்களை கொடுக்கும். எப்படி தெரியுமா? ஒரு வேடன் இருக்கிறான். அந்த வேடன் 2 மிருகங்களை புடிச்சிட்டான். ஒரு மிருகம் செத்து போயிடுச்சு, இன்னொரு மிருகம் நோண்டிக்கிட்டு என்ன செய்யுது? ஓடுது. அந்த வேடன் இந்த செத்து போன மிருகத்தை அவன் பாப்பானா இல்ல நோண்டி ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா? அந்த மிருகத்தை அவன் பாப்பானா? நோண்டி உயிருக்கு போராடி ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா? அந்த மிருகத்தை தான் என்ன செய்வான்? வேடன் பிடிச்சு கொண்டு பார்ப்பான். அதே போலதான் அன்பு பிசாசானவன் வலையிலிருந்து, தீயவனுடைய வலையிலிருந்து, பிசாசனுடைய அழகையினுடைய வலையிலிருந்து தப்பித்து நாம் ஓடுகிறோம் பாத்தீங்களா? நம்மளதான் என்ன செய்யறான்? விரட்டுறான். நம்மளதான் பிடிக்கிறேன்னு நினைக்கிறான். அவருடைய வலையில விழுந்துட்டான், செத்து போயிடுவோம். அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அன்புக்குரியவர்களே. அப்ப அது பிசாசு என்ன செய்யறான்? இது போன்ற பிள்ளைகளுக்கு பல சோதனை கொடுத்து அவருடைய வலையிலே வச்சிருக்கிறான். ஆனா தகப்பன் ஓடி சொல்றார், தன்னுடைய பெற்றோர் வழியா சொல்றார். நீங்க சொல்றான், அம்மா சத்தியமா சொல்றமா, நான் தண்ணியே அடிக்க மாட்டேமா, சரக்கே அடிக்க மாட்டேமா, நான் இன்னையோட விட்டுட்டேமா அப்படிங்கிறான். ஆனா விடிச்சு காலையில போய் பார்த்தா ஒளிசாமில போய் நிக்கிறான். அம்மா இன்னையோட இந்த போதை வஸ்தை நான் போறதை நிப்பாட்டிடணுமா, எல்லாரும் மேலே சத்தியம் பண்றான். அம்மா மேல, அப்பா மேல, பிள்ளை மேல, குட்டி மேல, வீடு மேல, எல்லா மேலே சத்தியம் பண்றான். ஆனா பிசாசுடைய வலையில் இருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கவில்லை. அவன் ஏன் தெரியுமா? பிசாசு அவனை பிடிச்சா வச்சிருக்குது, விட மாட்டேங்குது. விடுதலை வேணும். அதுக்காக தான் இந்த ஜெபம் அனுப்புகிறீங்க. இன்னைக்கு நீங்க படுக்கலையா? காலையில எந்திரிப்பீங்களா? யாராச்சும் சத்தியமா சொல்ல முடியுமா? நான் எந்திரிச்சிருவேன் சொல்ல முடியாது. இந்த பிசாசுடைய சோலை அந்த வலைக்குள்ள விழுந்த பிள்ளைகள் அப்படியே இன்பத்துல மிதப்பாங்க. ஆனா ஒரு சமயம் வரும், ஒரு இரவு வரும், தூங்குவாங்க. அந்த பிசாசுடைய வலையில தூங்கிட்டு இருப்பாங்க. காலையில எந்திரிக்கும் போது, அம்மா நல்லா கவனிங்க, காலையில எந்திரிக்கும் போது வாய் ஒரு பக்கம் அப்படியே வீங்கி இருக்கும் பாருங்க. அப்பதான் கண்ணாடியில பார்ப்பான், ஐயோ பிசாசுடைய வலையில நான் விழுந்துட்டேனே, இதோ என் வாயில கேன்சர் வந்துருச்சு, வயிறு வலிக்கும், அம்மா வயிறு வலிக்குது. இந்த இரவு காலையில இவ்வளவு நாள் நல்லா இருந்தேன், ஆனா இந்த நாள் வயிற்றுல புற்றுநோய் வந்துருச்சு, லங்ஸ் வயிறு ஊறுது, பெருசாகிட்டே இருக்குது, குணப்படுத்த முடியாதா? குணப்படுத்த முடியாது. தகப்பன் சொன்னார்ல, விட்டுருன்னு சொன்னார்ல, நீ கேட்கலையே என் அன்பு மகனே, என் அன்பு மகனே, கேட்கவில்லையே, ஒரு பொழுது கேட்கலையே. எவ்வளவு சொன்னாரு, படிச்சு சொன்னாருல்ல, பிசாசுடைய வலையிலே விழுந்து அவனுக்குள்ளே நீ இறையாடி போய்விட்டாயே. பல பிள்ளைகளை பார்த்துட்டேன், வயிறு வீங்கி செத்து போன பிள்ளைகளை பார்த்திருக்கிறேன். இருமி காச நோயால, எய்ட்ஸ் நோயால, புற்று நோயால, தொற்று நோயால இறந்து போன பிள்ளைகள் எல்லாம் பார்த்துட்டேன். 40-45 அந்த மந்திரிக்கும் பொழுது அழுது கொண்டே இருப்பேன், பிசாசுடைய வலையில இப்படி விழுந்துட்டே. அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டெத்து, அந்த டெத்துல மந்திரிச்சிருக்கிறார். அந்த ஐயா எப்படி செத்து போனாருன்னா, ஒரு 50 இருக்கும், சின்ன பிள்ளைங்க எல்லாம், ஒரு 4 பசங்க எல்லாம் இது மாதிரி பிள்ளைங்க அழுதுகிட்டு இருக்கு, அப்பா போயிட்டீங்களே. அந்த மாதிரி நேரத்துல அவர் எப்படி செத்து போனாருன்னா, குடிச்சா செத்து போயிட்டாருங்க எங்க பிள்ளை, என் கணவர் குடிச்சா செத்து போயிட்டாரு. அந்த மாதிரி கணவர் அழுகுது. அந்த
நன்றி. வாழ்க. நான் நினைச்சு பார்க்கிறேன், நான் நினைச்சது பார்க்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஜெபிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்களோ இல்லையா தெரியல, கோயிலுக்கு வர பிள்ளைகள் இருக்கிறாங்களோ இல்லையா தெரியல. ஆனா யாராச்சும் ஒரு பிள்ளையாவது பிசாசினுடைய வலையில இருக்கிறான். ஏதாச்சும் ஒரு பிள்ளையாவது போதை வஸ்துக்களுக்கும் தீயவனுடைய வலையிலையும் விழுந்து அவனுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறான். அவனுடைய பெற்றோர் பிள்ளை இன்னைக்கு திருந்தாதா, நாளைக்கு திருந்தாதா, அடுத்த நாள் திருந்தாதா, என் பிள்ளைக்கு எந்த ஒரு வியாதி வந்துடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பிள்ளைக்காக தன்னுடைய பெற்றோர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையா இல்லையா? எத்தனை பெற்றோர்கள் கண்ணீரோடு இருக்கிறாங்க, எத்தனை பெற்றோர்கள் ஒருத்தர் முயற்சி மேற்கொண்டிருக்கிறாங்க. என் பிள்ளை இந்த தீய பழக்கத்திலிருந்து விடுதலை வேணும் என் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பெற்றோர்களும் கண்ணீரோடு ஆண்டவருடைய பாதத்துல வராங்க. அவங்க அவங்களுக்காக ஜெபிப்பதே கிடையாது, தன்னுடைய பிள்ளைக்காகத்தான் ஜெபிக்கிறாங்க. ஆமென். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்ம எழுந்து நிற்போம், அனைவரும் எழுந்து நிற்போம். இப்ப நான் பாட என்னோட சேர்ந்து பாடுங்க, கட்டாயம் விடுதலை கிடைக்கும். எந்த ஒரு தொற்று நோயும், எந்த ஒரு கேன்சர் வியாதியும் உங்க குடும்பத்தை அணுகக்கூடாது. ஆமென். எந்த ஒரு கஷ்டமும், எந்த ஒரு பல்லாப்பம், எந்த ஒரு விஷம் பூச்சியும் உங்க குடும்பத்தை அணுகக்கூடாது. எப்படி? ஜெபத்தினால மட்டும்தான். நீ ஜெபிக்கின்ற ஜெபம் நம்பிக்கை மட்டும்தான் உன்னை பாதுகாக்கும். நீ ஜெபிக்கின்ற அந்த வல்லமையுள்ள ஜெபம், நம்பிக்கையோடு எழுப்புகிற அந்த துதி, அதுதான் சராபீன்களும் கெரூபுகளும் ஆண்டவருக்கு கொண்டு செல்வார்கள். என் பிள்ளைக்கு உதவி செய்ய நான் தயாரா இருக்கிறேன். கோடிக்கணக்கான தேவதூதர்கள் உங்களை குடும்பத்தில் இறங்கி வருவார்கள். ஆமென். இணைந்து ஊற்று தண்ணீரே என்கிற பாடலை பாடிக்கொண்டே நாம் ஜெபிப்போம். கவலையை மறந்து ஜெபிங்க. யாராச்சும் உங்க குடும்பத்துல போதை வஸ்துக்களுக்கு தீயவனியுடைய வலையில இருந்தா அந்த பிள்ளையுடைய பேரை சொல்லி ஜெபிங்க. ஆமென். என் பிள்ளைக்கு விடுதலை கிடைக்கணும், என் பிள்ளைக்கு எந்த ஒரு நோயும் வந்துடக்கூடாது, என் பிள்ளைக்கு எந்த ஒரு கட்டியும் வந்துடக்கூடாது, கட்டிகள் மறையணும். என் குடும்பத்துல கடன் பிரச்சனை, கவலை பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்து ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை என் குடும்பத்துல என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பெரிய வெளிச்சத்தை காட்டணும்னு சொல்லி ஜெபிப்போம். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் நேசகர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேசகர்த்தரே, ஆதியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆதியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து நான் மத்தியிலே கர்த்தாவேவும் ஜனங்களை அனுமதித்தீரே. கண்மலையில் விழுந்து நாம் வானவத்தீரே, கர்த்தாவே என் ஜனங்களை ஆனந்தித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ காக்கிலும் வரமதிலும் தாவே உண்டு வெற்றினை வாக்களித்தீரே, வெற்றியும் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆமென். எனக்குள்ள பிசாசு இருக்கிறானா இல்லையா அப்படின்னு எப்படிமா கண்டுபிடிக்கிறது? எனக்குள்ள பிசாசு இருக்கிறானா, சத்துல எனக்குள்ள இருக்கிறானா அப்படின்னு எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கணும்? கையில உயர்த்து பிரைஸ் எல்லாம் அப்படின்னு சொன்ன மாத்திரமே எந்த பிள்ளை கையில தூக்கி உயர்த்தி ஜெபிக்குதோ அவனுக்குள்ள பிசாசு இல்ல. ஆமென். என்னத்த பெரிய இந்த கையை மேல தூக்கிக்கிட்டு கீழே இறங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லி எந்த பிள்ளை ஆன்மீகத்துல அலட்சியம் காட்டுதோ அந்த பிள்ளையினுடைய இருதயத்துல யார் இருக்கா? பிசாசு குடிக்கொண்டிருக்கிறான், லேகியம் இருக்கிறான். லட்சக்கணக்கான பிசாசுடைய இருதயத்துல இருக்கிறது. ஆமென். அதனாலதான் அவனுடைய கையை அவனால உயர்த்தப்பட முடியவில்லை. ஆமென். எந்த பிள்ளையினுடைய குடும்பத்துல திருவிழியத்தை எடுத்து திறந்து படிக்க முடியாம இருக்குதோ அவனுக்குள்ள யார் இருக்கிறா? பிசாசு இருக்கிறான் அர்த்தம். எந்த பிள்ளையினுடைய
நாளைக்கு இறை வார்த்தை உங்களுக்கு வாழ்வை கொடுக்கும். இறை வார்த்தை உங்களுக்கு அதிசயத்தை கொடுக்கும். ஆண்டவரே உங்களை தொட போகிறார். ஆண்டவர் இருதயத்துல வாங்கியிருக்கிறீங்க. எங்க வாங்கியிருக்கிறீங்க? இருதயத்துல தகப்பனா. சாதாரண அப்பம் இல்ல. ஆண்டவர் அந்த கழுதைக்கு கூட தெரியும் இருக்கிறவங்க யார் இருக்கிறா? ஆண்டவர் இருக்கிறாரு. அந்த வாழ்க்கை வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்பேற்பட்ட அகிலத்தையே படைத்தவரையே இந்த ஆத்மாவுக்குள்ள நம்ம குடி வச்சிருக்கிறோம். இப்பொழுது தகவல் இவரை எடுத்துட்டு ஒவ்வொருவருடைய தலையிலும் வச்சுக்கிட்டே போவாங்க. அப்பொழுது நாம் செபிப்போம். செபிக்க நம்முடைய அந்த உறுப்புகள் புதிய உறுப்பா மாறும். நீங்க பாப்பீங்க. பார்க்காத கண்கள் பார்க்கும், கேட்காத காதுகள் கேட்கும். பேச முடியாமல் தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். உடல்ல இருக்கிற சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவர் முறியடிப்பார். அவருடைய நாமத்தினால ஜெபிங்க. எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். இப்பொழுது நம்முடைய தந்தை கேசுராஜ் அவர்கள் ஒரு அருமையான ஒரு தந்தை நம்முடைய ஜெபமாலை மாதா ஆலயத்தில் கிடைச்சதுக்கு கொடான கோடி கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். ஒரு தகவல் ஒவ்வொருவருடைய தலையிலும் விவிலியத்தை வச்சு ஆண்டவரை எங்களுடைய உள்ளத்துல இருக்குவாரு. அப்பொழுது நாம் இணைந்து நாம் பாடிக்கொண்டே சொல்லிப்போம். நான் முன்னாடியே சொல்லிடுறேன், யாருடைய உள்ளத்துல பிசாசு இருக்கிறானோ அவன் ஆலயத்துக்குள்ள இருக்கவே முடியாது. அவன் பிசாசு அவன் என்ன செஞ்சிருவான்? விரட்டிடுவான். அட என்னடா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, போய் வீட்டுல டிவியை பாருலாம், போய் மேட்ச பாருலாம், போய் பாத்திரத்தை வளர்க்கடா, போடா அங்க போடா இங்க போடான்னு பிசாசு என்ன செஞ்சிருவான்? கூட்டத்தை கலைச்சிடுவான். விசுவாசிகளுடைய கூட்டத்தை உடம்பதுதான் அவனுடைய வேலை. ஆனால் ஆண்டவர் ஒன்று சேர்ப்பார். அவருடைய நாமத்தினால கூடுகிறவர்கள் மத்தியில நான் வாசம் செய்கிறேன் என்று சொல்கிறார். ஆமென். அனைவரும் இணைந்து பாடலோடு இணைந்து பாடுங்க. விவிலியத்தை எடுத்து வருவார். யாக்கோப போல நான் போராடுவேன், இது யாவர் போல நான் ஜெபித்திடுவேன். கையெழுத்தி யாக்கோப போல நான் போராடுவேன், இது யாவை போல நான் நிறுத்திடுவேன். விடமாட்டேன், உன்னை விடமாட்டேன். யாக்கோப போல நான் விடவே மாட்டேன், விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோப போல நான் விடவே மாட்டேன், நான் ஜெபித்திடுவேன். ஆவியானவர் அசைவாடணும்னா ஸ்பிரிட் இருக்கணும். அப்படியே ஒரு வல்லமை இருக்கணும், ஸ்பீட் இருக்கணும். அதுதான் ஆவியானவர் அசைவாடுறாரு. ஏன்னா ஆவியானவர் வந்துருவாரு, போய்வாரு. அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆவியானவர் வந்துருவாரு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து வந்துருவார். நல்ல உற்சாகமா கைதட்டி பாடுவோம். போராடுவேன், எலியாவை போல நான் விழித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். நான் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன், விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோப போல நான் விடவே மாட்டேன், யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன், உன்னை விடமாட்டேன். யாக்கோப போல நான் விடவே மாட்டேன்.